சென்னை மாரி செம்ம ஹாட்டான சிட்டில இப்ப நீங்க வெளிய போயிட்டு வீட்டுக்கு வந்து வரீங்க. வெளிய பார்த்தீங்க அப்டின்னா, டெம்பரேச்சர் வந்து 38 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். நீங்க மட்டும் இல்ல, உங்க சோலும் சேர்ந்து ரோஸ்ட் ஆயிட்டு இருக்கும். வீட்டுக்கு வந்த உடனே என்ன பண்ணுவீங்க? டைரக்ட்டா ஏசி ரிமோட்ட வந்து தேடுவீங்க. ஏசிய ஆன் பண்ணுவீங்க. ஒரு 10 நிமிஷம் வந்து ரூமே வந்து கூல் ஆகட்டும்னு வெயிட் வந்து பண்ணுவீங்க. ஆனா, அந்த கூலிங் டைம்க்கு வெயிட் பண்ணாம, நீங்க வீட்டுக்கு வரதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே உங்க ஏசி ஆன் ஆகிடுச்சுன்னா, வீட்டுக்குள்ள நுழையிறப்பவே பார்த்தீங்க அப்டின்னா, ரூமே வந்து சில்லுன்னு இருந்தா எப்படி இருக்கும்? மேஜிக்கா? கிடையவே கிடையாது. இந்த வீடியோல ESP32 அண்ட் ஹோம் அசிஸ்டன்ட்ட வச்சு இது எப்படி செய்றதுன்றத பத்தி பார்க்கலாம். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் அடூ லெட்ஸ் டைவ் இன். கரண்ட்டா பார்த்தீங்க அப்பன்னா, என்னோட வீட்ல வந்து ஏசி வந்து கிடையாது. அதனால பார்த்தீங்க அப்பன்னா, நான் அந்த டிவி ரிமோட்ட வச்சு டெமான்ஸ்ட்ரேட் வந்து பண்றேன். பட் இங்க கான்செப்ட் வந்து சேம் தான். டிவியா இருந்தாலும், ஏசியா இருந்தாலும் ரிமோட்டோட சிக்னல் தான் இங்க பாஸ். ஹோம் அசிஸ்டன்ட்ட எப்படி செட்டப் பண்றதுன்றத பத்தி ப்ரீவியஸாவே ஒரு வீடியோ வந்து மேக் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோல பார்த்தீங்க அப்பன்னா, ஹோம் அசிஸ்டன்ட்டோட ஹெல்ப்போட வச்சு இந்த டிவி ரிமோட்ட வந்து ஸ்மார்ட் வந்து ஆக்க போறோம். ஸ்டெப் 1 என்னதுன்னு பார்த்தீங்க அப்பன்னா, நான் இந்த ரிமோட்டோட பட்டன்ஸ் பிரஸ் பண்றப்ப பார்த்தீங்க அப்பன்னா, இதுலேருந்து ஒரு சிக்னல் வந்து சென்ட் வந்து ஆகும். ஸோ அந்த சிக்னல் என்னதுன்றத வந்து நம்ம இன்டர்செப்ட் வந்து பண்ணணும். ஸ்டெப் 2 என்னதுன்னு பார்த்தீங்க அப்பன்னா, அந்த மெசேஜ வந்து காப்பி அடிச்சு என்னோட ESP32 கிட்ட நீ தான் இப்ப இந்த ரிமோட்டான்னு அடிக்க போறன்னு சொல்லி, நம்ம அந்த டேட்டா வந்து டிரான்ஸ்மிட் வந்து ESP32 வழியா பண்ணணும். ஸ்டெப் 3 என்னதுன்னா, இந்த செட்டப் எல்லாத்தையுமே ஹோம் அசிஸ்டன்ட் கூட கனெக்ட் பண்ணி என்னோட ஃபோன்லேருந்தே கண்ட்ரோல் பண்ண வந்து வைக்கணும். அதோட வந்து முடியல. அல்டிமேட் கோல் எதுனா, நீங்க சென்னை டிராஃபிக்ல இருந்தாலும் சரி, ஆஃபீஸ் மீட்டிங்ல இருந்தாலும் சரி, எங்க இருந்து வேணா உங்க ஏசிய வந்து ஆன் பண்ண வந்து முடியணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்பன்னா, வி ஹேவ் டூ டேக் இட் டூ கிளவுட். ஸோ இந்த வீடியோல பார்த்தீங்க அப்பன்னா, அத வந்து பார்க்க போறது வந்து கிடையாது. ஏன் அப்பன்னா, ஐ அம் ஸ்டில் லேர்னிங் அபௌட் எப்படி ஹோம்வொர்க்ஸ் வந்து கிளவுட்ல எடுத்துட்டு போறது அப்படின்றத பத்தி. ஸோ அத பத்தி இன்னொரு வீடியோல பார்க்கலாம். ஸோ பேசிக்கா இங்க என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்க அப்பன்னா, இந்த ரிமோட்டோட ஜாப்ப நம்ம ESP32 கிட்ட இருந்து அவுட் சோர்ஸ் வந்து பண்ண போறோம். மூவிங் ஆன் டூ ஸ்டெப் 1. நம்மளோட பிளான் இங்க என்னதுன்னு பார்த்தீங்க அப்பன்னா, நம்ம வந்து இந்த ரிமோட் சென்ட் பண்ற டேட்டாவ வந்து புரிஞ்சுக்கணும். மோஸ்ட் ஆஃப் த ஹோம் அப்ளையன்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, கண்ட்ரோல் பண்றதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஐஆர் ரிமோட் தான் வந்து யூஸ் வந்து பண்ணுவாங்க. நான் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா, ஐஆர் ரிமோட்ட பத்தி டீட்டெயிலா ஒரு வீடியோ வந்து பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க அத பார்த்தீங்க அப்படின்னா, இன் டெப்த் ஆஃப் ஐஆர் ரிமோட் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது வந்து புரியும். பட் ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா, உங்க ரிமோட்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஐஆர் எல்இடி வந்து இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ஒரு ஒரு பட்டன் பிரஸ் பண்றப்பவும் பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் ஆன் அண்ட் ஆஃப் ஆகாது. ஒரு செட் ஆஃப் டேட்டா பாக்கெட்ஸ வந்து சென்ட் வந்து பண்ணணும். அப்ளையன்ஸ் சைட்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஐஆர் ரிசீவர் வந்து இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டேட்டாவ வந்து ரிசீவ் பண்ணிட்டு இது வந்து என்ன கமாண்ட் வந்திருக்குன்றத எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வால்யூம் அப்பா, வால்யூம் டவுனா, மியூட்டா என்ன கமாண்ட் வந்திருக்கோ அதுக்கேத்த ஆக்ஷன வந்து எடுக்கும். சிம்பிள் ரைட். இப்ப நம்மளோட வேலை என்னதுன்னு பார்த்தீங்க அப்பன்னா, இப்ப இந்த ரிமோட் என்ன டேட்டா சென்ட் பண்ணுதுன்றத வந்து நம்ம வந்து கண்டு பிடிக்கணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்பன்னா, நான் வந்து இந்த செட்டப் வந்து ரெடி வந்து பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்பன்னா, ஒரு ESP32 இருக்கு. ஒரு ஐஆர் ரிசீவர் வந்து இருக்கு. ஸோ இது என்ன பண்ணும் பார்த்தீங்க அப்பன்னா, நான் எப்பப்பலாம் வந்து என்னோட ரிமோட்லேருந்து எதனா ஒரு பட்டன பிரஸ் பண்றேனோ, இங்கேருந்து பார்த்தீங்க அப்பன்னா, என்னோட ஐஆர் டேட்டா வந்து ரிசீவ் பண்ணி என்னோட சீரியல் மானிட்டர்ல வந்து ஷோகேஸ் வந்து பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பார்த்தீங்க அப்பன்னா, இப்ப நான் வால்யூம் அப் அண்ட் வால்யூம் 2 பட்டன வந்து இங்க வந்து டெமான்ஸ்ட்ரேட் வந்து பண்ண போறேன். ஸோ நான் வால்யூம் அப் பட்டன பிரஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்பன்னா, சீரியல் மானிட்டர்லருந்து ஒரு செட் ஆஃப் டேட்டா வந்து வருது. நான் வால்யூம் டவுன் பட்டன பிரஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்பன்னா, சீரியல் மானிட்டர்லருந்து இன்னொரு செட் ஆஃப் டேட்டா வந்து வருது. இது 2த்தையுமே நோட் வந்து பண்ணி வச்சுப்போம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்பன்னா, நம்ம ரிமோட்லேருந்து என்ன டேட்டா வருதுன்றத வந்து கண்டு வந்து புடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் லெவல் என்னதுன்னு பார்த்தீங்க அப்பன்னா, நம்மளோட ESP32 பார்த்தீங்க அப்பன்னா, ஒரு ரிமோட்டா வந்து நடிக்க வந்து வைக்கணும். அதாவது டிவிக்கு வந்து தெரியக்கூடாது. நம்ம ஒரிஜினல் ரிமோட்ட யூஸ் பண்ணல அப்படின்றது. பட் நம்ம சம்ஹவ் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ESP32 வழியா வந்து இந்த ரிமோட்ட வந்து டெப்ளிகேட் வந்து பண்ணணும். ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த செட்டப் வந்து வச்சிருக்கேன். ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஐஆர் எல்இடி வந்து இருக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ரிசீவ் பண்ண டேட்டாவ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அகைன் வந்து இந்த ஐஆர் எல்இடி வழியா டிரான்ஸ்மிட் வந்து பண்ணும். இங்கேயும் திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஹை, லோ சிக்னலா இருக்காது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரேப்பிடா ஆன் அண்ட் ஆஃப் ஆகி ஒரு டேட்டா பாக்கெட்ட வந்து சென்ட் வந்து பண்ணும். ஸோ டிவியோட ஆங்கிள்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டேட்டா எங்கேருந்து வருதுன்றது தான் முக்கியம். அது எப்படி வருதுன்றதெல்லாம் தெரியாது. ஸோ டிவி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டில் வந்து நான் ஒரிஜினல் ரிமோட்ல தான் டேட்டாவ சென்ட் பண்றேன்னு நெனச்சு ஏமாந்துட்டு இருக்கோம். இப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட ESP32ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டெமோ கோட் வந்து போட்டு வந்து வச்சிருக்கேன். ஸோ இந்த கோட் என்ன பண்ணும் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து வால்யூம் அப்ப வந்து டேட்டா வந்து சென்ட் வந்து பண்ணும். நெக்ஸ்ட் ஒரு 1 செகண்ட் டிலேக்கு பார்த்தீங்க அப்படின்னா, வால்யூம் டவுனோட டேட்டா வந்து சென்ட் வந்து பண்ணும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு லூப்ல வந்து கன்டின்யூ ஆயிட்டே இருக்கும். தியரி வந்து போதும். இப்ப இந்த செட்டப் வந்து என்னோட டிவி முன்னாடி வச்சுட்டு, டிவிய வந்து இதுக்கு ஏமாறுதா இல்லையான்னு பார்க்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா, டிவி வந்து சக்சஸ்ஃபுல்லா ஏமாந்துருச்சு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டெப் 2வும் வந்து கம்ப்ளீட் வந்து ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னதுன்னா, நம்ம இந்த டிவைஸ வந்து நம்மளோட ஹோம் அசிஸ்டன்ட் கூட இன்டகிரேட் வந்து பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ESP ஹோம்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நியூ டிவைஸா வந்து ஆட் வந்து பண்ணிக்கலாம். நியூ டிவைஸ் ஆட் பண்ணிட்டு, பேசிக் கான்ஃபிகரேஷனோட பைனரி ஃபைல வந்து அப்லோட் வந்து பண்ணிடலாம். நான் அத வந்து இங்க வந்து பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம YAML கோட வந்து செட்டப் வந்து பண்ணோம். ஸோ இந்த YAML கோட்ல பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஐஆர் ரிசீவர் அண்ட் டிரான்ஸ்மிட்டர் 2த்தோட செக்ஷனுமே வச்சிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க அந்த ரிசீவர் பார்த்து எதனா ஒரு ரிமோட் வந்து டேட்டா பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களோட லாக்ல பார்த்தீங்க அப்படின்னா, அதோட டேட்டாவும் வந்திருக்கும். என்ன டைப் ஆஃப் டேட்டா அண்ட் இது வந்து NECயா, LGயா, ஸோ என்ன சிக்னல் அதோட கமாண்ட் அதோட டேட்டா வந்து வந்திருக்கும். ஸோ இத வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க எடுத்து வச்சுக்கலாம்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த செக்ஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து என்ன டேட்டாவ வந்து ரிசீவ் வந்து பண்ணியிருக்கீங்களோ, அத வந்து இங்க ட்ரான்ஸ்கிரைப் பண்ண சொல்லி அப்டேட் வந்து பண்ணணும். பேசிக்கா பார்த்தீங்க அப்படின்னா, ரிமோட் சொல்ற அந்த கீய பார்த்தீங்க அப்படின்னா, ESP32 நம்ம ஒரு ஸ்கிரிப்ட்டா வந்து போட்டு வந்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த YAML ஃபைல் வந்து சேவ் பண்ணிட்டு நம்மளோட ESPல வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணிடுங்க. அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. சீரியஸா. பட் இவ்வளோ நேரம் நான் பேசிட்டு இருந்த YAML கோட பத்தி உங்களுக்கு வந்து நெறைய கன்ஃப்யூசிங்கா இருக்கு அப்படின்னா, நீங்க AI ஏஜென்ட்ஸோட சப்போர்ட் வந்து எடுங்க. நானும் அப்படிதான் பண்ணேன். எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோல வந்து AI ஏஜென்ட்ஸ் வந்து நெறைய வந்து ஹெல்ப் வந்து பண்ணுச்சு. ஸோ லாட் ஆஃப் டைம் சேவ். இப்போ ஹோம் அசிஸ்டன்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, டிவைஸஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து ஐஆர் செக்ஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கண்ட்ரோல்ஸ் வந்து இருக்கு. வால்யூம் அப் அண்ட் டவுனுக்கு. மொமெண்ட் ஆஃப் ட்ரூத் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் என்னோட டிவி முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ESP32 செட்டப் வந்து வச்சிருக்கேன். ஸோ இப்போ நான் ஃபோன்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, வால்யூம் அப்ப பிரஸ் பண்ணா, என் டிவில வந்து வால்யூம் வந்து அப் ஆகணும். வால்யூம் டவுன பிரஸ் பண்ணா, டிவில வந்து வால்யூம் வந்து டவுன் வந்து ஆகணும். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, நான் என்னோட ஃபோன் ஆப்ல வந்து வால்யூம் அப்ப பிரஸ் பண்ணா, வால்யூம் அப் வந்து ஆகுது. வால்யூம் டவுன பிரஸ் பண்ணா, வால்யூம் வந்து டவுன் வந்து ஆகுது. சக்சஸ்ஃபுல்லா பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம டிவிய ஏமாத்தி, இத வந்து ஒர்க் வந்து பண்ண வச்சுட்டோம். பட் இதில சோகம் என்னன்னா, டிவி வந்து இன்னும் நான் ஒரிஜினல் ரிமோட்ல தான் டேட்டா வந்து ரிசீவ் பண்ணிடுறேன்னு நெனச்சிட்டு இருக்கு. ஆனா ரியல் வேர்ல்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட ESP32 என்னோட ஹோம் அசிஸ்டன்ட்டும் சேர்ந்து நடுவுல வந்து ஏமாத்திட்டு இருக்கு. கங்கிராச்சுலேஷன்ஸ் நம்ம சக்சஸ்ஃபுல்லா பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி ஒரு ஐஆர் ரிமோட்ட வந்து டூப்ளிகேட் பண்றதுன்றத பத்தி இந்த வீடியோல வந்து பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோல பார்த்தீங்க அப்படின்னா, இது எப்படி கிளவுட்ல இன்டகிரேட் பண்ணி நம்ம எங்கேருந்து வேணா வந்து நம்மளோட ஐஆர் அப்ளையன்ஸஸ் வந்து கண்ட்ரோல் பண்றதுன்றத பத்தி பார்க்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வர ஏசிஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்மார்ட் ஏசிஸே வருது. ஸோ வைஃபை ஃபீச்சரோட. ஸோ அதில பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஏசிய டைரக்ட்டாவே ஹோம் அசிஸ்டன்ட்ல இன்டகிரேட் பண்ண முடியும் அப்படின்னா, இத வந்து இன்னும் சிம்பிளாவே வந்து முடிஞ்சிடும். பட் பார்த்தீங்க அப்படின்னா, இது ஏசிக்கு மட்டும் கிடையாது. நான் சொன்ன மாரி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து டிவிக்கு பட் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா, பிஎல்டிசி ஃபேன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஐஆர் ரிமோட்டோட தான் வருது. ஸோ அத வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ஸ்னிஃப் வந்து பண்ண முடியும். நீங்க வந்து ஹோம் அசிஸ்டன்ட்ட மெயினா யூஸ் பண்றதே பார்த்தீங்க அப்படின்னா, ஒண்ணொண்ணுத்துக்கு ஒரு கண்ட்ரோல்ஸ், ஒரு அப்ளிகேஷன், ஒரு டிவைஸஸ், ஒரு ரிமோட் யூஸ் பண்ணாம, எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே சென்ட்ரலைஸ்டா கண்ட்ரோல் வந்து பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஐஆர் பிளாஸ்டர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ ஒரு டூம் மாரி இருக்கும். நீங்க அது ரூமோட சென்டரா ஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்க ரூம்ல இருக்க எல்லா அப்ளையன்ஸஸுமே வந்து ஐஆர் அப்ளையன்ஸஸ்மே நீங்க வந்து உங்க ஃபோன்லேருந்தே வந்து கண்ட்ரோல் வந்து பண்ண முடியும். ஒண்ணொண்ணுத்துக்கு ஒரு ரிமோட் யூஸ் பண்ண தேவையில்ல. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிளா தான் நான் வந்து காட்டுறேன். நீங்க இத வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எந்த ஐஆர் டிவைஸஸ் வேணா ரெப்ளிகேட் வந்து பண்ண முடியும். நெக்ஸ்ட் வர ஹோம் ஆட்டோமேஷன் சீரிஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி இந்த ஹோம் அசிஸ்டன்ட் வந்து கிளவுடுக்கு எடுத்துட்டு போய் எங்கேருந்து வேணா கண்ட்ரோல் பண்றது, அண்ட் எப்படி பவர மானிட்டர் பண்றது, இதுக்கு எப்படி ஒரு சென்ட்ரலைஸ்ட் டேஷ்போர்ட் வந்து செய்றது, இதெல்லாம் பத்தி பார்க்கலாம். உங்களுக்கும் வந்து இந்த ஹோம் ஆட்டோமேஷன்ல வந்து எதனா ஐடியாஸ் இருந்தா கீழ கமெண்ட்ல வந்து பண்ணுங்க. அதையும் வந்து இன்க்ளூட் வந்து பண்ணி வீடியோ வந்து மேக் பண்றேன். So until then, it's Gopi signing off. Tata, bye bye.